அட்வகாரா ஸ்டுடியோவுக்கு வரவேற்கிறேன். நிதி அமைச்சின் நலன்புரி நன்மைகள் சபையின் சமூக பாதுகாப்பு திட்டத்தினுடைய பிரதி திட்ட பணிப்பாளர் SU சந்திரகுமாரன் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள். அவரை அழைத்ததுக்கு மூல காரணம் நிதியியல் சார்ந்த கொள்கைகள் பற்றி பொதுமக்களுக்கு எளிமையாக எடுத்து கூறி அவர்களுக்கு நல்ல ஒரு அறிவை தரக்கூடிய நிகழ்ச்சியாக நாங்கள் இந்த தொடர் பகுதியை நடத்தி கொண்டு இருப்பதனால் இந்த விழிப்புணர்வு திட்டத்தின் அடுத்த ஒரு அடியாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். சந்திரகுமார் அவர்களே, சொல்லுங்கள், இந்த நலன்புரி நன்மைகள் சபை நிதி அமைச்சுக்களே இருக்குது. அப்போ இது நிதி அமைச்சுக்களை வாரதுக்கான காரணம் என்ன? அரசு திட்டத்துக்குள்ள உண்மையிலே நலன்புரி நன்மைகள் சபையானது 2002ஆம் ஆண்டு 24வது சட்டத்தின் பிரகாரம் தான் ஆரம்பிக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டுக்கு முன்பதாக பல்வேறு சமூக நலத்திட்டங்களை பல்வேறு அமைச்சுகள் தான் வழங்கி வந்தது. 2002ஆம் ஆண்டில் கூட IMF மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கொள்கை தான் ஒருமுகப்படுத்தப்பட்ட நலன்புரி திட்டங்களை வழங்க வேண்டும், அது சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு கொள்கை அடிப்படையில் பல்வேறு சமூக நலத்திட்டங்களுக்கு பல்வேறு சமூகத்திலே அமைச்சுக்கள் நிறுவனங்கள் இருந்தாலும் ஒரு சுயாதீனமான தரவுத்தளம் ஒன்று பேணப்பட்டு நிதியமைச்சால் வழங்கப்படுகின்ற வளங்கள் சமூக பாதுகாப்புக்கு உரிய வகையில் செயற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அதை நிதியமைச்சினுடைய மேற்பார்வையின் கீழே 2002ஆம் ஆண்டு ஆரம்பித்தார். மற்ற பக்கத்தால் அத்தனை நிதியமைச்சுக்களும் நீண்ட காலமாக ஜனாதிபதி கீழே இருக்கிறதுனால அப்போ நேரடி அதிகாரப்பூர்வம் நிதியமைச்சரும் ஜனாதிபதியும் அநேகமான சந்தர்ப்பங்களில் ஒருவராக இருந்தபடியால் இந்த ஒதுக்கீடுகளை வழங்குவதிலே ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் ஒரு சாதகமாக அமைந்த ஒரு விடயமாக கொள்ளலாம். நீங்கள் கேட்டதிலே ஒரு கேள்வி இருக்கிறது. தற்பொழுது இருக்கிற அமைச்சிலே உண்மையிலே சமூக வலுவூட்டல் அமைச்சு என்ற ஒரு அமைச்சு இருக்கிறது. கிராமிய சமூக வலுவூட்டல் அமைச்சு ஒரு பிரேரணை வந்தது. இந்த சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழே இதை கொண்டு செல்ல வேண்டுமா என்று. ஆனாலும் அந்த ஆரம்பித்த நோக்கம் நீங்கள் கேட்டது போல் ஒரு நிதியமைச்சுக்களில் இருப்பதென்ற பல நன்மைகள் இருக்கிறபடியால் விசேடமாக நிதி வழங்குகின்ற நிறுவனங்கள் உலக வங்கி, ஆசிய விருத்தி வங்கி, IMF அதனை நிதியமைச்சின் கீழ் வைத்திருப்பதை தான் விரும்புகிறார்கள். இரண்டு பக்கத்தையும் பார்க்கலாம் என்ன சந்திரகுமார் அவர்களே. முதலாவது, ஒரு உண்மையாகவே அறத்தோடு செயற்பட்டால் சரியான முறையில் சேரணும் என்றதுக்கான ஒரு காரணமாக அது இலங்கையின் எக்ஸிக்யூட்டிவ் பவர், அது அதிகாரம் அதிகமுள்ள ஒருவரது கரங்களில் இருக்கக்கூடிய அமைச்சாக இருப்பது. இன்னொன்று, அதை ஊழலாக பயன்படுத்துகிறதா இருந்தாலும் இதுதான் இலகுவாக கையாளப்பட்ட ஒரு பகுதியாக இருந்திருக்கும். நீண்ட காலமாக இலங்கை அரசியல் அதிகமாக நிதிதான் சர்வதேச ரீதியில் பெற்றது உதவித்தொகைகள். அப்போ இந்த உதவித்தொகைகளுக்கு கணக்கீடு காட்டுறதை இலகுவாக ஊழல் புரிவதற்கும் இது வாய்ப்பாக இருந்திருக்குமா? மக்கள் மத்தியில் 2 விதமான வாதங்களுக்கு இடம் இருக்கின்றது. இப்போ நீங்கள் அது நடந்ததா இல்லையானதை நீங்கள் சொல்கிறதா? இல்லை பல்வேறு ஊடக மட்டத்திலே நிதியமைச்சனை பற்றின விமர்சனங்கள் இப்பொழுதும் கூட கிடைக்கின்றது, முன்பும் கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் முன்னேற்றமாக இருக்கின்றது. பல நிதியமைச்சு திட்டங்கள், முன்னர் இடம்பெற்ற திட்டங்களினுடைய வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது நீதிமன்றங்களில். இன்னும் அது பேசுபொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். ஒரு சிஸ்டம் சேஞ்ச் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு நல்ல நோக்கத்திலே இதை பார்க்கலாம். அதே நேரத்தில் சமூக பாதுகாப்பு திட்டம், இப்போ நலன்புரி நன்மைகள் சபை, இப்போ இதில் இந்த தமிழ்லேயே நல்ல அழகாக இருக்குது. நிதி அமைச்சில் மக்களுக்கான நலன்புரி, அந்த நலன்புரி மக்களுக்கு நன்மையை பயர்க்கிறதா இருக்க வேண்டும். அப்போ கட்டாயமாக உங்களுக்கு அதுண்ட ஃபீட்பேக் கொண்டு இல்லாமல் உங்களுக்கு அது இல்லைன்றதை மறைமுகமாக சொல்லிட்டு அப்போ நீங்கள் ஃபீட்பேக் சிஸ்டத்தை செய்கிறது தான் உங்களோட பெரிய டாஸ்க். இப்போ சமூக பாதுகாப்பு திட்டம் இன்னொரு சொல் வருது. அப்போ நாங்கள் இப்போ செய்கிறது நலன்புரி நன்மைக்கு தான். இந்த சமூக பாதுகாப்புன்றது எதை வச்சு வரையறுக்கப்படுகிறது? உண்மையிலே சமூக பாதுகாப்பு என்பது வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகள், வளர்ச்சி குறைந்த நாடுகள், சகல நாடுகளிலுமே அரசுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கடமை சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அரசாங்கங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், எங்களுடைய நாட்டிலே நல்ல சமூக பாதுகாப்பு கட்டமைப்பு இருந்தது. அந்த சமூக பாதுகாப்பு கட்டமைப்பு பொருளாதார வீழ்ச்சி காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் வறுமைக்கு உட்படுத்தப்பட்டார்கள், மிக வறுமையானவர்கள் வாழ்ந்தார்கள். அதாவது நடந்த இயற்கை அனர்த்தங்கள், மனித வளங்களில் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கிற பொறுப்பு யாரிடம் இருக்கின்றது என்றால் சமூகத்தை பாதுகாக்கின்ற முக்கியமான கடமை அரசுகளுக்கு இருக்கின்றது.
ஆகவே இந்த அரசுகள் ஆரம்ப காலத்திலே பாதிப்பு குறைவாக இருக்கின்ற பொழுது நலன்புரி விடயங்கள் என்று நாங்கள் கூறினோம், வெல்ஃபேர். ஆனால் உண்மையிலே இப்போ கால ஓட்டத்திலே மக்களுடைய தேவைகள் வளர்ச்சி அடைந்து வருகின்றது. அதாவது வயோதிபர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது, துஷ்பிரயோகங்கள் அதிகரித்து வருகின்றது, இயற்கை அனர்த்தங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அரசாங்கத்துக்கு சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறபடியால் தற்காலத்திலே நலன்புரி என்பதை விட சமூக பாதுகாப்பு, சோஷியல் ப்ரொடெக்ஷன், இன்னொன்று கூடுகிறோம் சோஷியல் சேஃப்டி நெட். இந்த சேஃப்டி நெட் என்பது அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் விழுந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறவர்களை தாங்கி பிடிக்கிற பொறுப்பு யாரிடம் இருக்கிறன்னா அரசிடம் இருக்கிறது. ஆகவே இந்த சமூக பாதுகாப்பை வழங்க வேண்டியவர்கள் யார்? உதாரணத்துக்கு நீங்கள் சொல்ற பாதுகாப்புக்கு நாங்கள் போலீஸாரை வைத்திருக்கிறோம், இராணுவத்தை வைத்திருக்கிறோம். அதே போல் எங்களுடைய அலுவலர்களுக்கும் சிறுவர் நன்னடத்தைகளுக்கு சிறுவர் நன்னடத்தை அலுவலகம் இருக்கிறது, அவர்களை பாதுகாப்பது. வயோதிபர்களை பாதுகாப்பதற்கு எங்களுடைய அதாவது முதியோர் செயலகம் இருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகளை கவனிப்பதற்கு மாற்றுத்திறனாளிகள் செயலகம் இருக்கிறது. சுகாதாரத்தை பயன்படுத்தி பாதுகாப்பதற்கு சுகாதார திணைக்களம் இருக்கிறது. ஆகவே இந்த அரசு என்று பார்க்கின்ற பொழுது நலன்புரி என்பதிலும் பார்க்க தற்பொழுது முன்னோங்கி இருப்பது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். ஆகவே இந்த சமூக பாதுகாப்பு திட்டம் என்பதுதான் இப்போ முன்னிலைப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் 2002ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய சட்டம்தான் நலன்புரி நன்மைகள் சட்டம். ஆனால் இப்பொழுது அது முன்னோக்கி சமூக பாதுகாப்பு திட்டமாக வருகிறது. இன்னொன்றை நான் உங்களுக்கு இதில் இணைத்து கூறலாம். 2024ஆம் ஆண்டில் தான் முதலாக இலங்கையிலே சமூக பாதுகாப்பு கொள்கை அமைச்சரவையால் அனுமதிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் யோசித்து பார்க்கலாம், 2024ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு சமூக பாதுகாப்பு கொள்கை இந்த நாட்டில் இருக்கவில்லை, அதாவது சோஷியல் ப்ரொடெக்ஷன் பாலிசி. ஆனால் சந்திரகுமார் அவர்களே, இப்போது ஒரு மக்களை பாதுகாக்கிறதுக்கான அடிப்படை சட்டமே அதுதானே. ஓ, என்ன, ஒரு அரசு பேச்சால் பேசுவது அல்ல, அரசு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஆமாம். அப்போ மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு அந்த மக்களை வாழ வைக்கணுமா இருந்தால் அதன் மூலம் நிதிதான். நிதியை தவிர்த்த மூலம் இல்லை, இதான் இயல்பு. நாங்கள் எதையும் சொல்லலாம். அப்போ அந்த நிதியை முன்னிறுத்த வேணும்னு சொன்னால் அந்த நிதி மூலமாக தான் மக்களை பாதுகாக்கலாம். தேவை உடையவர்களுக்கு நிதி வழங்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்குது. இப்போ எந்த கேள்வி அது இல்லை. இப்போ எனக்கு இப்போ விளங்குது. அதுக்கு பிறகு இந்த நிதியை சரியான முறையில் ஊழலற்ற முறையில் நியாயப்படுத்துவதற்கான சட்டங்கள் இப்போதுதான் கண் திறக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்படுது. நிச்சயமாக சொல்ற சரிதானே. அப்போ இதற்கு முன்னர் அது எப்படி அது செயற்பட்டிருக்கும்ன்ற கேள்வியை நாங்கள் கொள்கை ஒன்று இல்லாவிட்டால் இந்த முறையிலும் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான தடங்கள் இருந்திருக்கு. அது 2024ஆம் ஆண்டில் சமூக பாதுகாப்பு கொள்கையும் 2025ஆம் ஆண்டு தான் மூலோபாய திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சோஷியல் ப்ரொடெக்ஷன் பாலிசி, அடுத்ததாக சோஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அவை 2004 2025 நாங்கள் சரியான வழிக்கு வந்திருக்கிறோம். ஆனபடி தான் நீங்கள் கேட்டது போன்ற நலன்புரி விடயங்களும் பார்க்க இப்பொழுது தான் நாங்கள் சரியான சர்வதேசத்தில் நடக்கிற சக்ஸஸான ஸ்டோரிஸ், எப்படி அங்கே அவர்கள் சமூக பாதுகாப்பை வழங்குகிறார்கள், எப்படி அங்கே முதியோர்களை பாதுகாக்கிறார்கள், எப்படி மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறார்கள், இந்த கொள்கையெல்லாம் நாங்கள் எடுத்துத்தான் இப்பொழுது நாங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கோம். இந்த நான் உங்களோட தனிப்பட்ட முறையில் பேசின ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்காம வெளிப்படையாக சொல்லலாமான்னு நினைக்கிறேன். பரவாயில்லையா? பரவாயில்ல, சொல்லலாம். என்ன ஏன்னா நீங்கள் இதற்கு முன்னாடி திரை செய்கிற வேலை செய்தா சொன்னீங்க, அதுதான் பெருசாக ஒன்றும் இல்லை. அது உங்களுக்கு பல அனுபவத்தை தந்திருக்கும். குறிப்பாக இங்கே நீங்கள் அதாவது ஒரு திட்டம் முன்வைக்க இது இறுதியில் எங்கே போய் இலங்கையின் திரைசேரி சார்ந்த பிரச்சனைகள், இலங்கையின் அதாவது வருமானம் செலவீனம் சார்ந்த மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு எங்கே வரும்ன்றது உங்களுக்கு அந்த பழுத்த அனுபவம் இங்கே உங்களுக்கு மிக திட்டமாக தந்திருக்கு. இந்த கேள்வி காரணம் இருக்குது. இதே ஒரு நலன்புரி திட்டத்தை நீங்கள் சமூக பாதுகாப்பு திட்டமாக 2022ஆம் ஆண்டு முன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது திருப்பி மீள அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்கன்ற ஒரு பெரிய கேள்வி வந்திருக்காது. ஆனால் இந்த திட்டம் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ப்ளூ பிரிண்ட்டை IMF தர சொல்லி தந்து தான் ஃபண்டை கொடுத்து மானிட்டர் பண்ணி கொண்டு இருக்குது. நிச்சயமாக. அப்போ இப்போ உங்களுக்கு இருக்கிற சவால் வெறுமனே நலன்புரி திட்டத்தையோ பாதுகாப்பையோ செய்வதல்ல, இந்த மூல உபாயத்தை சரியாக நிலைநாட்டுறது. நிச்சயமாக. இது எப்படி இருக்குது? என்னடா இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே அந்த பழைய ஸ்டாஃப், அவை அதைத்தான் செய்ய போயினோம். இப்போ பேர்டன் முழுக்க உங்களுக்கு வந்த மாதிரியும்
இல்ல நான் இப்ப நீங்க சொல்ல நினைக்கிறத நான் சொல்றேன்னு நினைக்கிறேன் நான். இல்லை உண்மையிலே இந்த அலுவலர்கள் என்பவர்கள் எப்பொழுதும் வந்து அரச கொள்கைகளை விளங்கி நடைமுறைப்படுத்த வேண்டியது ஒரு பொதுவான நடைமுறை எந்த இடத்திலும். ஆனால் என்னுடைய அனுபவத்தின் பிரகாரம் நல்ல கொள்கைகளை வகுத்து வழங்க வேண்டியவர்கள் இரு பகுதியினர். ஒன்று இந்த அரசியலிலே இருக்கிற அரசியல் பிரமுகர்கள், மற்ற எங்களோட கொள்கை வகுப்பாளர்கள். கொள்கை வகுப்பாளர்கள் என்னும் பொழுது அதாவது படித்து நல்ல அனுபவம் வாய்ந்த நல்ல கல்வித்துறையில் புலம்பெயர்ந்தவர்கள் தான் இந்த அனுபவங்களை கொள்கைகளாக வகுப்பார்கள். கொள்கைகள் சரியாக இருக்கின்ற பொழுது நடைமுறைப்படுத்துகிறவர்களில் ஒரு 80% சரியாகத்தான் செய்வார்கள். 20% அணுகுமுறைகள் அவர்களுடைய குறைபாடுகள் திட்டங்களை பாதிக்கிறது ஒரு பொதுவான நடைமுறை. ஆனாலும் எங்களுடைய அனுபவத்தை பொறுத்தவரையிலே நல்ல கொள்கைகள் வகுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது பெரும்பான்மையான அலுவலர்கள் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதிலே மிக ஆர்வமாக இருப்பார்கள். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று கூறலாம். உங்களுக்கு பிரதேச ரீதியாக கதைக்கின்ற பொழுது கூட இந்த அஸ்விஸ்ம திட்டத்தினுடைய தகவல் சரிபார்க்கின்ற முறைமை 2024-25ஆம் ஆண்டு நவம்பரில் தொடங்கினது. நீங்கள் எடுத்து பார்க்கலாம், வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல மாவட்டங்களும் அதிகூடிய அளவு முன்னேற்றத்தை காட்டுகிறார்கள். அவர்கள் உதாரணமாக எங்களுடைய இந்த மீள்பார்வை தகவலிலே முதலாவது இடத்திலே யாழ்ப்பாண மாவட்டம் 95% தகவல்களை சரிபார்த்து விட்டார். நீண்ட காலமா எதுவுமே கிடைக்காம இருந்தாங்களுக்கு எப்படியாச்சும் அங்கே எடுக்கணும்ன்ற இருக்கிற தேவை இருக்குது. அலுவலர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு என்பது நீங்கள் அறிந்தது போல அவர்கள் இந்த மக்களுடைய தாக்கத்தை அறிந்தவர்கள், மக்களுடைய கஷ்டத்தை அறிந்தவர்கள். ஆகவே கொள்கை வகுத்த பின்பு நடைமுறைப்படுத்துகிறவர்களுடைய அவருடைய அர்ப்பணிப்பு அது திரைசேரியில் உள்ள அலுவலர்களும் மிகுந்த அர்ப்பணிப்பானவர்கள். இல்லாடி சந்திரகுமாரன் ஐயா, நீங்கள் முதலமைச்சருடைய பிரதான நிதிச் செயலராக இருந்ததுனால அப்ப நீங்க பற்றிய அத்தனையும் இப்போதும் அறுவடையாகுது என்று எடுத்துக் கொள்ளலாமா? நான் வடமாகாணத்தினுடைய பிரதம செயலராக இருந்த பொழுது கூட ஒரு சவால் இருந்தது. வடக்கு மாகாணத்துக்கு வருகிற நிதி சரியாக செலவழிக்க செலவழிப்பதில்லை. இல்லை என்று நான் ஆனால் அதிலே வந்து அரசியல் கலந்த ஒரு விமர்சனம் இருந்தது. எங்களை பொறுத்தவரையிலே அங்கே எவர் முதலமைச்சராக இருக்கிறார் என்பதிலும் பார்க்க அங்கே இருக்கிற நிர்வாக கட்டமைப்பில் இருக்க அதிகம் தமிழ் பேசும் அலுவலர்கள் மிக அர்ப்பணிப்போடு சேவையாற்றினதை நாங்கள் நேரடியாக கண்டு கொண்டோம். ஆகவே அலுவலர்களை அப்ப நீங்க பழக்கின அப்ப நீங்க செய்த பயிற்சிகள், அலுவலர்களோட உங்கள் உரையாடல்கள் அதெல்லாம் இப்போது அதிகம் உங்களுக்கு பயன் தருவது போல நிச்சயமாக. இருக்கும். ஏன்னா நாங்கள் மன்னார் மாவட்டத்திலே நான் 17 வருடம் யுத்த காலத்திலே கடமையாற்றியது, வடக்கு மாநிலத்திலே கடமையாற்றியது. அந்த அனுபவங்கள், அந்த மக்களுடைய துன்பங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த துடிப்பு, இது தேசிய மட்டத்திலே நாங்கள் கடமையாற்றி இருக்கின்ற திட்டத்துக்கு உண்மையிலே அது பயனுடையதாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் அதை பெருமையாக கூறலாம். அங்கே மிகவும் ஒரு களப்பயிற்சி பெற்றவர். அதே நேரம் தாமதித்து அதுக்கு சிறு ஊழல் சார்ந்த சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய பழக்கப்பட்ட மாவட்டங்கள் இன்னும் அதிலிருந்து வெளிவர கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. முன்னுரிமைக்கு அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் இல்லை. இந்த சில தெற்கு பகுதியில் சில மாவட்டங்கள் இதே இதில் 20% தான் முடித்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை. வடக்கு தெற்கென்று பார்ப்பதற்காக இல்லை, அர்ப்பணிப்பு என்பது வந்து அலுவலர்கள் இருக்க வேண்டும். இல்லையாவிட்டால் எந்த திட்டமும் வெற்றி அளிக்காது. இப்போ நான் கேட்டது போல் இப்போ நாங்கள் சொல்கிற இந்த மக்கள் நலன்புரி திட்டமோ மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டமோ இந்த ரெண்டையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் இதில் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், சோஷியல் செக்யூரிட்டி சோஷியல் ப்ரொடெக்ஷன் ப்ரொஜெக்ட் என்று சொல்லுவோம். சோஷியல் ப்ரொடெக்ஷன் இன்னும் விசேடமாக சொல்கிறோன்னா சோஷியல் சேஃப்டி நெட் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் ப்ரொஜெக்ட் இருக்கும். அதில் ஒரு சோஷியல் சேஃப்டி நெட்டுக்குள்ளே எங்கள்கிட்ட சோஷியல் ப்ரொடெக்ஷனும் ஒரு பிரதான பங்காக வரும். அப்படி பார்த்தா இப்போ அதுக்கு இருக்கிற ஒரே பேசுபொருள், அதாவது பட்ஜெட்டில் இதுக்கு நிதி ஒதுக்குறோம்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி ஒதுக்கினா அது அஸ்வசமியாண்டா சொல்கிறாங்க. உண்மையிலே 2022ஆம் ஆண்டு பொருளாதார சிக்கலில் நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தினுடைய நலன்புரி நன்மைகள் சபை ஊடாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அது பொதுவாக உங்களுக்கு தெரியும், முன்பு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு ஃப்ளாக்ஷிப் நேம்னு சொல்கிறது. அவர்கள் அதை பிரபலப்படுத்துறதுக்காக சிங்கள மொழியிலே அஸ்வெஸ்ம என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் அதுக்கு சரியான தமிழாக்கம் இல்லை. பொதுவாக என்னென்னு சொன்னால் உடனடி உதவி. ஆனால் அஸ்வசமன்றது வந்து அறுவடையோட சார்ந்த ஒரு உண்மையில் நீங்கள் ஆங்கில டிக்ஷனில் பார்த்தால் அதை சொல்லும் காவஸ்டிங்கன்னு தான். எங்களுக்கு தமிழுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அதனுடைய திட்டம் என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன இந்த சோஷியல் சேஃப்டி நெட், அதாவது ஒரு பொருளாதார பாதிப்பால் அடுத்த நேர உணவுக்கு வசதியின்றி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு வருமானம் குறைந்தவர்களுக்கு உடனடியாக காசை கொடுத்து அவர்களை சாவிலிருந்து காப்பாற்றுவது.
அதாவது நோய்வாய்ப்பட்டவரை ஆம்புலன்ஸை கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறது போல, இங்கே வந்து பொருளாதார பாதிப்பு, அவருக்கு தொழில் வாய்ப்பு இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை, நாளாந்த உணவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். அதை நாங்கள் அவர்களுக்கு மீட்டு கொடுக்குறதுக்காக ஒரு காசு கொடுக்குறோம் கொடுக்குறோம். அதாவது கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். இது பல நாடுகளில் இருக்குது. எங்கட நாட்டிலையும் இருக்குது. உதாரணத்துக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷிலும். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு வேறு வருவாய் இல்லை. அவர்களுக்கு வேறு அவர்கள் அப்படி இல்லை என்றால் பட்டினி கிடக்க வேண்டியவர்களாக இருப்பார். அந்த பட்டினியிலேருந்து காப்பதற்காக அதை அஸ்வெஸ்மெண்ட் சொன்னாலும் உண்மையிலே ஒரு சமூக பாதுகாப்புக்கான ஒரு காசு கொடுப்பன. சார் 2 வகம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதுக்கு பிறகு கேட்டுட்டு தான் சொல்கிறேன். அப்படி இருந்தும் இத்தனை பிச்சைக்காரர்கள் வீதியில் இருக்கிறார்கள். இது ஒரு கேள்வி, நேர்மையான கேள்வி. ஆமாம். அப்போ அப்படி என்றால் இந்த கணிப்பீடு சரியான முறையில் கணிப்பிடப்பட இந்த இல்லையா? நீங்கள் கேட்பது நல்ல கேள்வி. நாங்கள் இப்பொழுது இந்த எங்களுடைய திட்டங்களை மங்களாய்வு செய்கின்ற பொழுது இந்த நலிவுற்றோர் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. நாங்கள் எப்படி இப்போ கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு ஹவுஸ் ஹோல்ட் பேஸில் குடும்பங்களை அடையாளம் கண்டு மிக வறுமையான குடும்பங்கள் யார், வறுமையான குடும்பங்கள் யார், தற்காலிக பாதிப்புக்குள்ளானவர்களை பார்த்து தான் அஸ்வெஸ்மெண்ட் திட்டத்தை கிராம அலுவலர் ரீதியாக அவர்கள் வீடுகளுக்கு அவர்கள் விண்ணப்பங்களை சரிபார்த்து நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம் இந்த நலிவுற்ற பகுதி என்று சொல்லி வீடு இழந்தவர்கள், நீங்கள் சொன்னது போல், அதாவது நாளாந்தம் தங்களுடைய வாழ்க்கைக்காக பிச்சை எடுத்தவர்கள், மற்றது சிறுவர்கள், மிக வறுமையில் இருக்கிற சிறுவர்கள், இவர்களை எங்களுடைய திட்டத்தில் இப்பொழுது நாங்கள் சேர்த்துக்கொள்ள இல்லை என்ற ஒரு கவலையான விடயம். இப்பொழுது நாங்கள் அதை திட்டமிடுகின்றோம். இந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன் அல்லது உமன் வந்து பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் அல்லது நோய்வாய்ப்பட்டு அல்லது மாற்றுத்திறனாளிகளாக இருந்து அவர்கள் பிச்சை எடுத்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு திட்டம் செய்ய வேண்டும். அதை தொடர்பாக நாங்கள் இப்போ கலந்தாலோசித்து கொண்டிருக்கிறோம். அந்த டெஸ்டிடியூட் வெல்ஃபேர் குரூப் அவர்களே தான் இருக்கு. ஆனால் உண்மையிலே இப்போ இருக்கிறது குடும்ப ரீதியான நன்மை. அப்போ ஒரு வீடு இல்லாதவர், ஒரு குடும்பம் இல்லாத ஒரு தனித்து ஒரு முடவன் வீதியில் நின்று பிச்சை எடுக்கிறார் என்பது ஒரு யதார்த்தம். ஏனென்றால் அவர் எங்களுடைய திட்டம் கவர் பண்ணவில்லை. அது ஒரு குறைபாடான. நாங்கள் இப்போ திட்டமிடுகிறோம் இப்படிப்பட்ட அதாவது குழுமங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம். பொதுவாக அவர்கள் சிலவளவு நல்ல வருமானம் உள்ள ஒரு தொழிலாகவும் இருக்குது, சிலவளவு அது மற்ற பக்கத்தால். ஆனால் அவர்கள் கவனத்தில் எடுக்கப்பட இல்லை என்பது ஒரு கசப்பான உண்மை. நீங்கள் இந்த விடையை சொல்லிக்கு சார், நீங்கள் ரிசர்ச் பண்ணி கொடுக்குற இன்னும் கேள்வியும் பெரியது குறைக்கூடாது. இப்போ நாங்கள் முதல் பார்க்குறோம் ஒரு குடும்பம், அது அழகு, அதுதான் மனிதன் வந்து ஒரு குடும்பத்தோட வர குடும்பத்தை எவ்வளவு நாங்கள் அதை வலுவேற்றுறோமோ அதிலிருந்து என்னென்ன இப்போ திருப்பி இந்த IMFம் திருப்பி ரொட்டேட் ஆகுது. குடும்பத்தை வலுவேற்றத்தில் இருந்து தான் GDPக்கு நாங்கள் ஒரு பங்களிப்பை கொடுக்கலாம். இல்லாட்டி செய்யலாம். உள்நாட்டு உற்பத்தியில் செய்யலாம். அடிப்படை நோக்கம் அதுதான். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ யாசகம் எடுக்கிறவர்கள் வேறு ஏதாவது ஒரு திட்டத்துக்கு கொண்டு வந்து தான் நீங்கள் அதை வைக்கணும். இல்லாட்டி நீங்கள் செய்கிற சிஸ்டத்தில் பிள்ளை இருக்குன்ற அர்த்தம். நிச்சயமாக. அப்போ யாசகம் எடுக்கிறவருக்கு சும்மா காசு கொடுக்குறதுன்றது இல்லை. அவர் எப்படி நாங்கள் அவரை அடுத்ததுக்குள்ள நாங்கள் ரொட்டேட் பண்ணலாம். அவர் அந்த 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 மிக ஒரு கஷ்டமான தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வீதியில் நின்று இந்த நெருக்கடிகளுக்கு இல்லை, மழை வெயில் நின்று. அப்போ அவர்களை நாங்கள் ஒரு, அதாவது அவர்களுடைய மனோரீதியாக அவர்கள் ஒரு நம்பிக்கை உருவாக்க வேண்டும். நாங்கள் உங்களுக்கு வசதி செய்தார், நீங்கள் வாழ்கிறதுக்கு வேறு வழி இருக்கின்றது, அவர்களை நாங்கள் ஒரு தயார்படுத்த வேண்டும். இல்லைன்னா அவர் பார்ப்பார் இது தனக்கு சில வேலை பழக்கப்பட்ட தொழிலாக இருக்கும். ஆகவே அது கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு வழி. இப்போ கேட்குற கேள்வி தான் முக்கியம். சமூக பாதுகாப்புன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சிவப்பு எச்சரிக்கை. இந்த யாசகம் அல்லது யாரிடமும் தங்கியிருக்காமல் தாங்களே ஒவ்வொரு வேளைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சமூகம், இந்த பிச்சை என்று சொல்லப்படுற சமூகத்திலேயே சரியாக அரை பங்கு பேர் போதையை பாவித்து போதைக்காக யாசகம் பண்ணி சுற்றுவட்டம் இரட்டை பிரச்சனை நாட்டுக்கு. ஒன்று போதை வஸ்து பிரச்சனை, ரெண்டாவது இருக்கிறவற்ற காசு தேவையில்லாததுக்கு போகுது. அவர் அதே காசை தேவையில்லாத போதைக்கு ஊக்கப்படுத்துகிற செயற்படுற. அப்போ இதில் நச்சு வட்டம் பாதுகாப்பு பிரிவினற்ற பிரச்சனை இருக்குது, நிதி அமைச்சின் சிக்கல் இருக்குது, மற்றது சட்ட ஒழுக்கம் சார்ந்த அடுத்த சிக்கலுக்கு. இந்த 3 சுழற்சி முறையை நீங்கள் கையாளணும். இப்போ இந்த சவால்கள் ஏற்கனவே இனம் காணப்பட்டதா? என்னோட இப்போ அது பெரிய பிரச்சனை. இப்போ இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சிக்கலோடு இது இன்னும் உண்மையிலே கொதித்தெழுவதாக. எங்களுடைய நலன்புரி நன்மைகள் சபை வந்து உண்மையிலே இவ்வாறான காலத்துக்கு காலம் தேவைப்படுகிற திட்டங்களை வகுக்கிறது ஒரு பிரதான பொறுப்புங்களுக்கு இருக்கிறது.
ஆனாலும் இன்னும் நாங்கள் அதில் முழுமையாக வெற்றியடையவில்லை என்று தான் நான் கூற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இன்னும் வந்து ஒரு இன்டிகிரேட்டட் வெல்ஃபேர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்லி, அதாவது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட தரவுத்தளத்தை பேணுவது எங்களுடைய ஒரு முக்கியமான கடமை. நான் இப்பொழுது தான் அதை ஆரம்பித்திருக்கிறோம். நீங்கள் கூறியது போல இந்த தரவுகளை நாங்கள் சேகரித்து அந்த எந்த இடத்திலே என்ன திட்டம் தேவை என்றது காலத்துக்கு காலம் திட்டம் வகுக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கு. ஆனா காலம் நாங்க போடுற சிந்தனை திட்டத்தை விட விரைவாக விரைவாக எங்களுக்கு சவாலை தந்து மாறிக்கொண்டிருக்கிறோம். கொண்டிருக்கு. ஆகவே அந்த வகையில் உண்மையில் நாங்கள் இந்த உலக வங்கியால் வழங்கப்படுகிற சமூக பாதுகாப்பு கருத்திட்டத்தினுடைய ஒரு இலக்கு வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி சமூக பாதுகாப்பு திட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்தும். நீங்கள் கூறியது போல இந்த ஜாசகம் எடுப்பவர்கள் அதால் வரக்கூடிய பாதிப்பு, பின்பு அவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்துவது, அதுல அதிலிருந்து இன்னொன்று வரக்கூடிய விரயங்கள், இன்னும் கவலைக்கிடமான விஷயம், தாய்மார்கள் பலர் போதைப் பொருள், போதைப் பொருள். குழந்தைகள் நடுவீதியில், ஆமாம். அவர்களுடைய எதிர்காலமும் பாரதூரமான பாதிப்பாக இருக்குது. ஆகவே நாங்கள் உண்மையிலே அதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டுமென்றது உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான். இது சார்ந்து இப்ப அரசு மட்டத்தில் அரச நடைபெறுது. மட்டத்தில் அதான் நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக நான் கூறியது போல, அதாவது குடும்ப அழகு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த குழுமங்கள், விசேடமாக யாசகம் எடுப்பவர்கள் அல்லது வீடற்றவர்கள், உண்மையிலே எங்களுக்கு தெரியும். நீங்கள் பாதைகள், நீங்கள் உதாரணத்துக்கு பெரிய நகரங்களில் பார்த்தால் பாதையில் படுத்து உறங்கும் பல உறவுகளை காண்றோம். அது அவர்களுக்கு காரணம், அவர்களுக்கு சொந்த நிலம் இல்லை அல்லது சொந்த வீடு இல்லை, அவர்களுக்கு நிறைய சமூக பிரச்சனை இருக்குது. நாங்கள் அதில் கூடிய கவனம் செலுத்தாமல் இருந்தது உண்மைதான். இப்பொழுது தான் நாங்கள் அதை பற்றி அவதானம் செலுத்துவோம். அதே நேரம் ஒழுக்கமற்ற சமூகத்தை உருவாக்குற தொழில்களும் அதிகப்படியாக இது 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 வந்து ஒரு நகரமயமாக்கல்ல அது இணைந்து தான் பெரிய சவால் ஒன்று இருக்குது. இருக்குது. உங்களோட திறந்த பதில்களுக்கு முதல்ல நன்றி. நீங்கள் இதை அதாவது இந்த ஒரு ஒரு நன்றி. ஒரு பணிப்பாளராக இதை புரிஞ்சு இதை உரையாடுவதற்கு இது பலர் பேச முன்வாரது இல்லை. உண்மைதான். அந்த இது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. சவாலை. இப்போ சார் நாங்கள் நேராக இந்த அசஸ்மெண்ட்கே போவோம். ஏன்னா அதான் எங்கள் நடைமுறை திட்டம்ன்றதுனால சார், இது உண்மையாகவே ஏன் இது கொண்டு வரப்பட்டது, யாருக்கு இது உண்மையிலே அதிகம் தேவைப்படும்? நல்லபடியாக நாங்கள் இதை பற்றி பல தடவைகள் மக்களுக்கு தெளிவூட்டி இருந்தாலும் காலத்துக்கு காலம் அதில் கணக்கு ஐயப்பாடுகள் இருப்பது தவிர்க்க முடியாது. உண்மையிலே 2022ஆம் ஆண்டு 2 தாக்கங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம். முதலாவதாக எங்களுடைய கோவிட்-19 எங்களுடைய பொருளாதாரமும் எங்களுடைய மக்களும் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து எங்களுடைய சில பொருளாதார கொள்கைகளில் ஏற்பட்ட பிழையான தீர்மானங்கள் காரணமாக 2 அதிர்ச்சிகளை நாங்கள் ஒன்றாக முகம் கொடுத்தோம். அதன் விளைவு தான் நாங்கள் எரிபொருட்கள் கிடைக்க முடியாமல், உணவுப் பொருள், மருந்து பொருள் கிடைக்காமல் இருந்த பொழுது தான் நாங்கள் இந்த திட்டங்களை பற்றின ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. மீண்டும் இந்த அதாவது ஒரு சமூக பாதுகாப்பு திட்டத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு ஒரு தேவை இருந்தது. அதை நீங்கள் முதல் பணிபுரிந்த இடத்துல அத்தனை பணமும் இல்லாமல் போனதுக்கு பிறகு தான் நாங்கள் யோசிக்க தொடங்கினோம். அப்படியால் இந்த அஸ்வெஸ்மென்றது 2022ஆம் ஆண்டு சொன்னார்கள். ஆகவே எங்களோட உலக வங்கியும் ஐஎம்எம் சொல்லிச்சுது, ஏற்கனவே சமுர்த்தி திணைக்களத்தால் மாதம் 2500 ரூபா இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் அதிலே அவர்களுக்கு திருப்தி இல்லை. ஏனென்றால் நீண்ட காலமாக ஒரே குடும்பத்தினர் பெற்றுக்கொண்டிருப்பதும், அவர்களுக்குரிய கொடுப்பனவு வந்து சரியான முறையில் டிஜிட்டலைஸ் சிஸ்டத்தில் போகையில்லை. அவர்கள் சமுர்த்தி வங்கி ஊடாகவும் பல்வேறு ஊடகங்களாக பெற்றுக்கொண்டார்கள். இவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள், அதாவது இந்த கொடுப்பனவு தெரிவு செய்யப்படுவதும் ஒரு திறந்த முறைப்படையில் ஒரு டிரான்ஸ்பரன்சியாக ஒரு டிஜிட்டலைஸ் மெத்தடில் தெரிவு செய்யப்பட வேண்டும். தெரிவு செய்யப்பட்டவருடைய தரவுகளும் ஒரு ஒழுங்கமைந்த முறையில் வருடாந்தம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு கொடுப்பனவு யாவுமே வங்கி மூலமாக அவர்களது வங்கி கணக்கூடாக நேரடியாக வெப்பிலிடப்பட வேண்டும். இதுதான் இந்த சேஞ்ச் ஒன்று ஏற்பட்டது. முன்பு அவ்வாறாக செயற்படவில்லை. முன்பு எவ்வாறு செயற்பட்டது என்றால், எங்களுடைய தரவுகள் வந்து படிவங்களாக நிரப்பப்பட்டு பல்வேறு அதிகாரிகள் மட்டத்திலே தெரிவு நடைபெறும். அங்கே ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் இருக்கே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே வெளிப்படைத்தன்மை வந்து இப்போ நிரூபணமாயிட்டு. வெளிப்படைத்தன்மை அப்போ இருதரப்பு பக்கத்தில் வந்து நியாயம் கொண்டு வந்துட்டு. வெளிப்படைத்தன்மையை ஒரு அதாவது இந்த எங்களுடைய டிஜிட்டல் முறைமையில் கொண்டு வரது தான் இந்த எங்களுடைய பிரதான இலக்காக இருந்தது. அந்த இலக்கில் தான் நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால், முதல் நாங்கள் விண்ணப்பங்களை கூறினோம். எவராவது உங்களுக்கு சமூக பாதுகாப்பு தேவைப்பட்டால் விண்ணப்பிங்கிறோம். அந்தளவு விண்ணப்பங்கள் எங்களுக்கு கிடைச்ச பொழுது 3.4 மில்லியன் 34 லட்சம் 3.4 மில்லியன் விண்ணப்பங்கள் கிடைத்தது. அப்படி பார்த்தா சார் 12% இலங்கையின மொத்த சனத்தொகையில் 34 குடும்பங்கள். 34% குடும்பம் சரி, அப்படி சராசரியாக பார்த்தாலும் அந்நளவு அது வருது. குடும்பங்கள் அந்த குடும்பங்களோட விண்ணப்பங்களை எடுத்து நாங்கள் ஒரு கையேடு ஒன்று வழங்கினோம். இவர்களுடைய தரவுகள் வந்து சரிபார்க்கப்படுவதற்கு என்னென்ன பிரமாணங்கள்.
அதாவது இதுவரை காலமும் சமுர்த்தி திணைக்களத்தால் வழங்கப்பட்ட கொடுப்பனம் மொனிட்டரி பவர்ட்டி, அதாவது வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவியாக தான் கணிப்பிடப்பட்டது. முதலாக மல்டி டிப்ரைவ் ஸ்கோர் மெத்தட்ன்றதை நாங்கள் இங்கே நடைமுறைப்படுத்துகிறோம். அதாவது பல்பரிமாணமான வறுமை நிலையை அடையாளம் காண்பதான் இங்கே இலக்கு. பல்பரிமாணம் மல்டி டிப்ரைவ் ஸ்கோர்ன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் போய் கேட்குறீங்க உங்களோட மாத வருமானம் என்னன்னு சொல்லி. அவர் சொல்கிறார் என்னோட மாத வருமானம் 25,000 ரூபா. அப்போ செலவினம் எவ்வளவு சொல்கிறார் 40,000 ரூபா. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க இவருக்கு வருமானம் போதாது. ஆனால் அவர்களுடைய சுகாதார வசதிகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய குடிநீர் வசதிகள், அவர்களுடைய வாழ்விடங்கள், மற்ற அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற தங்கி வாழ்வோர், இது எதுவுமே நாங்கள் கணிப்பிடாமல் தான் நேரடியாக வருமானம் குறைந்தவர்களுக்குத்தான் நாங்கள் இதுவரை காலமும் வறுமை கோட்டுக்கள் இருப்பவர்கள் அடையாளம் கண்டோம். இலங்கையில் முறையாக அஸ்விஸ்ம திட்டத்தில் தான் இந்த பல்பரிமாணமான திட்டங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அதுகூட எங்களுடைய பல்பரிமாண திட்டங்களை நாங்கள் தயாரிக்கின்ற பொழுது ஒரு கையேடு ஒன்று வழங்கினோம், எவ்வாறான விடயங்கள் அவர்கள் பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அதில் சொல்லப்பட்ட 6 விடயங்கள் மாத்திரமல்ல, அதில் கேள்விகள் இருக்கிறது. 22 விடயங்களாக நாங்கள் அவற்றை பகிர்ந்து தான் இந்த கேள்வி கேட்குறோம். ஒவ்வொருத்தருடைய தரவுகளை நாங்கள் சேகரிக்கின்ற பொழுது, உதாரணத்துக்கு சொன்னால் கல்வி, சுகாதாரம், பொருளாதார மட்டம், அவருடைய சொத்துக்கள், அதாவது அவருக்கு நில உரிமை இருக்கிறதா, வாகனம் இருக்கிறதா, வேறு ஏதாவது பயனுடைய சொத்து இருக்கிறதா, ஆடு மாடு இருக்கிறதா, எல்லாம் பார்க்குறோம். அதை விட அவர்களுடைய வீடமைப்பு, அவர்கள் லயங்களில் வாழ்கிறார்களா அல்லது இந்த சேரி பகுதிகளில் இருக்கிற மிகவும் தரங்குறைந்த இல்லங்களில் வாழ்கிறார்களா, அதை விட அவர்களோட குடும்ப மக்கள் தொகை, தங்கி வாழ்வோர், வயோதிபர்கள், இந்த 6 பரிமாணங்களை வைத்து 22 கேள்விகளை நாங்கள் கேட்குறோம். அந்த 22 கேள்விக்கும் வார பதில்களை வச்சுத்தான் அவருடைய அடைவு மட்டத்தை நாங்கள் தீர்மானிக்கிறோம், இவர் வறுமைக்கு வரக்கூடியவரா இல்லையா. அந்த வறுமைக்கு பார்ப்பதற்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் HIES என்று சொல்கிறோம், ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே. அதுதான் எங்களுடைய புள்ளிவிவர திணைக்களத்தால் 3 வருடத்துக்கு ஒருக்கா தரவு சொல்லுகிறது. கொழும்பில் இருக்கக்கூடிய வறுமைக்கோடு என்ன, யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வறுமைக்கோடு என்ன, அதைத்தான் நாங்கள் கட் அவுட் ஆடுது. கிட்டத்தட்ட பல்கலைக்கழகம் தெரியும் மாதிரி அந்த கட் அவுட் எடுத்து அந்த கட் அவுட்டுக்கு மேலே இருக்கிறவர்கள் கீழே இருக்கிறவர்களை நாங்கள் பங்கீடு செய்கிறோம். மிக வறுமையானவர்கள், வறுமையானவர்கள், இதுதான் இந்த மல்டி டிப்ரைவ் ஸ்கோர். அதில் கீழே இருக்கிற அந்த தெரிவின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு ஸ்கோர் தருவோம். அப்போ இந்த சிஸ்டத்தினூடாக டிஜிட்டலைஸ் சிஸ்டத்தில் நாங்கள் அவர்கள் வீடுகளில் தகவல் எப்படி சேகரிக்கிறோம்னா படிவங்கள் அல்ல, நாங்கள் அவர்களுடைய எங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனின் மூலம் அவருடைய தரவுகளை சேகரிக்கிறோம். அதன் மூலம் எங்களோட இன்டிகிரேட்டட் வெல்ஃபேர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு அப்லோட் பண்ணுறோம். அந்த சிஸ்டத்தில் நாங்கள் கட் அவுட் கொடுத்துருப்போம். கொழும்பு மாவட்டத்தில் மிக வறுமையானவராக இருந்தால் அவருடைய புள்ளி 75க்கும் மேலே இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு 75க்கும் 60க்கும் இடையில் இருந்தால் அவர் வறுமையானவர், 60க்கு கீழே இருந்தால் பாதிக்கப்பட்டவர். ஆனால் நுரலியாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இன்னொரு விதமான கட் அவுட் இருக்கும், அதாவது இந்த HIS. அதெல்லாம் நாங்கள் பரிமாணங்களை போட்டு ஸ்கோரை செய்து நாங்கள் பட்டியலிடுகிறோம். இதுதான் முதன்முறையாக அஸ்விஸ்ம தெரிவில அந்த குழப்பத்துக்கும் காரணம் இதுதான். அப்போ பொதுவான ஒரு சராசரியை வச்சு நீங்கள் கையாகத்த இயலாது. இதுவரை காலமும் அலுவலர், ஒரு கிராம அலுவலரோ அல்லது ஒரு ஒரு அரசாங்க அதிகாரி தீர்மானிக்கிற அவரை பார்த்துட்டு இவருக்கு வீடு வசதி இல்லை, ஆனால் இவர் பாவம், தொழில் இல்லை, இவர் வறுமைன்னு சொல்லி இப்போ அப்படி தீர்மானிக்க முடியாது. இதுதான் அஸ்விஸ்ம திட்டத்தின் ஒரு பிரதானமான மாற்றம் ஒன்று ஏற்பட்டது. ஆனால் இந்த மாற்றம் ஒரு நேர்முகமான மாற்றம் தான் உண்மையிலே. அதில் நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. அடுத்த கேள்வியும் அதான் சார். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கருத்துக்கோள்களில் இப்போ வீட்டில் நீங்கள் இப்போ சொன்னது வாகனம் இருக்கா, வீடு இருக்கா, சரியா, அப்புறம் அவையோட குடும்பம் கற்கிறதுக்கும் அவையோட சுகாதார வசதி, நிரந்தரமான மலசில கூட வசதி, நல்ல குடிநீர் இருக்கிறதா, நல்ல குடிநீர், வீதி, மின்சார இணைப்பு, சரியோ, மற்றது அவர்களுக்கு ஆடு மாடி இருக்கா. இப்போ என்னட்ட கேட்டால் இப்போ இந்த அஸ்வஸ்மையில் 190% பெருந்தோட்ட மக்கள் நேரடியாகவே இதுக்குள்ளே உட்பட வேண்டியவர்களாக இருப்பார்கள், மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. நீண்ட காலமாக இந்த பெருந்தோட்ட மக்கள் கம்பெனி பெருந்தோட்ட கம்பெனிக்கு கீழே அவர்களுடைய அடைவு இருந்தது, அத்தனையும் இருந்தது, அப்படித்தான் இருந்தது, அவர்கள் அந்த பாதுகாப்பில் இருந்தவை. அதனால் தேசிய நீரோட்டத்தில் அவர்கள் சார்ந்த அவர்களுடைய வாழ்வியல் இயல்பு நிலை பற்றி பேசவே இல்லை. உண்மை, அவர்கள் சமுர்த்தி வழங்கப்படவே இல்லை. மிகவும் புதுமையான விடயம். அண்மையில் தான் இது இப்போ அஸ்வஸ்மைக்காவது போய் சேர்ந்துருக்கு. அதுக்கு முதல் நாங்கள் பாராட்டணும்.
உண்மையில் இதில் ஒரு சின்ன வரலாறு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். நாங்கள் 2022ஆம் ஆண்டு முதலாம் கட்டம் விண்ணப்பம் அழைத்த பொழுது மலையகத்திலிருந்து மிக குறைந்த விண்ணப்பங்கள் தான் கிடைத்திருந்தது. அது தெரியவும் விசேடமாக தெரியாது. ஏனென்றால் அவர்கள் எண்ணினார்கள் எங்களுக்கு சமுர்த்தி இருக்கவில்லை. அதேபோல் எங்களுக்கு மாதாந்தத்திலே எங்களுக்கு கம்பெனி மூலம் வழங்கப்படுகிற சம்பளம் வெளிப்படையானது தெரியும், எல்லாருக்கும் பேசிட்டில் போட்டு தான் தாரன்னு விண்ணப்பிக்கவில்லை. அவை முதலாம் கட்டம் விண்ணப்பம் நாங்கள் கோரி 2023 ஜூலை வழங்கிய பொழுது ஒரு ஆச்சரியமான தகவல் கிடைத்தது. மலையக மாவட்டங்களிலே விண்ணப்பங்கள் அடிப்படையான தேவைக்குரிய விண்ணப்பங்கள் வரவில்லை. அப்ப இது அலுவலர்களோட இல்லை, அது அசட்டை இவர்களுக்கு இனம் கிடைத்த மட்டும் தகவல் பிழையாகிவிட்டது. என்னென்றால் அவர்கள் சமுர்த்தி எங்களுக்கு இல்லாதபடி எங்களுக்கு ஆசுவாசமாக கிடைக்காது, நாங்கள் போட தேவையில்லை. ரைட். பின்பு அரசாங்கம் விசேடமாக என்ன செய்தென்றால் 2023 விசேடமாக திரும்ப விண்ணப்பங்களை அழைத்தோம். விசேடமாக இலக்கு வச்சது மலையக மக்கள். அதில் மிக அதிகூடிய விண்ணப்பம் நுவரெலியா, பதுளை, ரட்னபுர சகல மாவட்டங்களும் கிடைத்து இப்பொழுது திருப்திகரமாக மலையகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கூறியது போல் இதுக்கு இந்த இலக்குகளுக்கு இந்த இலக்குக்கு பாதிப்பான குடும்பங்களுக்கு நிறைய கிடைத்து வருகிறது. அது உண்மையிலே அரசாங்கத்தினுடைய நல்ல ஒரு பாராட்டத்தக்க விடயம். ஏன்னா நீண்ட காலமாக சமுர்த்தி வழங்கப்படாமல் இருந்த குழு, ஆனால் இவருக்கு சொந்த வீடு இல்லை, சொந்த நிலம் இல்லை, மாத வருமானம் போதாது, ஒழுங்கான மலசல கூட வசதி இல்லை. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய அதை விட தரவுகளை இன்னொன்று சார், இப்போ நல்ல வசதியாக வழங்குகிறோம். இலங்கையின் கோவிட்டோ அல்லது பொருளாதார ஸ்திரத்துவமேற்ற நிலையில கூட மலையக மக்களுடைய இயல்பு நிலை வாழ்க்கை வந்து நகர மக்கள் எவ்வளவு கடுமையாக முகம் கண்டார்களோ அந்த அளவுக்கு இல்லை. இல்லை என்ற இறைவன் ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் வாழ்றதுன்னு கொடுத்தாரு. அதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். கட்டாயம். மறுபக்கம் சார், மலையகத்தில் தான் குடிநீருக்கு மிகப்பெரிய சவாலே. சவால் நல்ல குடிநீர், சுகாதாரமான சுகாதாரமான குடிநீர் அது எல்லா காலமும் கிடைப்பதில்லை. கிடைப்பதில்லை. எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கணும் நல்ல தண்ணி நல்ல நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு நாங்கள் நினைக்கிறோம் அங்கே நல்ல நீர் இருக்குன்னு. அப்ப இது பலருக்கு தெரியாது. மின்சாரம் அங்கிருந்து வர நீரில் தான் இலங்கையில் நீர் மின்சாரத்தில் மின்சாரம் வருது. இன்னும் பல வீடுகளில் லாம்புகள் தான், விளக்குகள் தான் அங்கே இருக்கு. அவர்கள் விறகு பாவிக்கிறார்கள், லாம்பெண்ணெய் பாவிக்கிறார்கள். இந்த அஸ்வஸ்ம திட்டத்தில் ஒரு நல்ல மாற்றம் நீங்கள் கூறியது போல நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த கணிப்பீடு வந்து உண்மையாக இந்த பல்பரிமாண வறுமையை அடையாளங்கான்ற ஒரு நல்ல முதல் முறையாக இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த முதலாவது தகவல் சேகரிப்பில் எங்களுக்கு மிகச் சவால் ஒன்று இருந்தது. ஏனென்றால் அந்த கட்டத்தில் கிராம அலுவலர்களும் சமுர்த்தி அலுவலர்களும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டதால் வீடு வீடாக சென்று தரவு சேகரிக்கிறதுக்கு மறுத்து விட்டார். எனக்கு கேள்விக்கு இடம் இல்லாமல் பண்ணுறீங்க சார் நீங்கள். அது ஒரு முக்கியமான தகவல். அந்தால பல்கலைக்கழக மாணவர்களையும் காப்புத்த உயர்தர மாணவர்களையும் அவசரமாக அனுப்பி தகவலை திகழ்த்தி, ஏன்னா இதில் IMFக்கு நாங்கள் டிஜிட்டலைஸ் இன்ஃபர்மேஷன் காட்ட வேண்டிய ஒரு நெருக்கடி இருந்தது. அதில் நிறைய குறைபாடுகள் வந்துவிட்டது. அதாவது பொதுவாக நாங்கள் சொல்லுவோம் இன்க்ளூஷன் எரர் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் எரர். சார் அந்த குறைபாடு சார் இன்னும் பல இடங்கள் இருக்கு. உண்மைதான். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வியூராக இருந்தாலும் எந்த அடிப்படையும் சார் ஒரு ஊடகவியலாளர். அப்போ என்னுடைய அனுபவத்தோட கடந்த அதே வழிகளை நேரடியாக பார்த்து வந்தேன். இந்த தித்வா புயலுக்கு பிறகு இன்னும் பாரிய அளவில் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிப்பை விட இன்னொரு பெரும் பாதிப்பு என்ன சொல்லுங்க. அப்போ அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை அமுல்படுத்துகின்ற அலுவலர்கள் நடந்து கொள்கிற முறை, நில மனப்பான்மை, அதை சொல்ல முதல் நீங்கள் புரிகிறது ஒரு பெருந்தன்மையான ஒரு விடயம். இதில் வந்து உண்மையிலேயே இனம் சார்ந்த ஒரு அடக்குமுறை கட்டமைப்பும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. உங்களுக்கு அறியாமலே இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் இந்த பெருந்தோட்ட மக்கள் வாழுகின்ற பல இடங்கள் அவர்கள் தான் அதிக 90க்கும் 75க்கும் 90% வாழ்ந்து மக்கள் வாழ்றது அவர்கள் தான். ஆனால் அவர்களது அதிகாரிகள் யாரும் அவர்கள் சார்ந்தவர்கள் அல்ல, மொழி தெரியாதவர்கள் தான் இருக்கிறார்கள். இன்றும் பிறந்த பிள்ளைன்ற பெயர் பிழையான பெயராக பதியப்படுற பேர்டாப்பு தான் மலையகத்திலேருந்து வருது. அப்போ இதுக்கு என்ன வகையான இது பேசப்படுதா சார்? என்னடா இப்போ இதில் கவலைக்கிடமான இன்னொன்று, இப்போ மற்ற இடங்களிலிருந்து வெளிவந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் பேசி, அதிகப்படியாக பேசி நிரப்பினேன். பாருங்க, நான் சொல்கிறேன், மலையத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் பேசுவதும் குறைவு. உண்மைதான். இல்லை, இதில் இப்பொழுது அரசாங்கம் சில வீட்டு திட்டங்கள், நிலம் வழங்குகிற திட்டங்களை முன்னேற்றகரமாக இருந்தாலும் நீங்கள் கூறியது போல மலையகத்திலிருந்து வெளியேறுகிற இளைஞர்கள் என்பது ஒரு பெரிய சவால். ஏன்னா அவர்களுக்கு போதிய வருமானம் தரத்திற்கு வருமானங்கள் அந்த இடங்களில் இல்லை, சொந்த நிலம் இல்லை ஒரு விவசாயம் செய்வதற்கு. அவை அந்த வகையிலே உண்மையிலே இதை பற்றி ஒரு பார்வை செய்ய வேண்டும். கவலையான இடம். நான் ஒரு வடக்கு
பிரதேசத்தில் சிறு வயதிலிருந்து வாழ்ந்தார். ஆனா என் தந்தையார் வந்து மலையகத்தை சார்ந்த பின்னணி. ம். நீங்கள் வந்து வடக்குல இருந்து வந்தீங்க. உண்மை. எங்கட எல்லாமே இழக்கப்பட்டது. விலகப்பட்டு உங்கள்ட்ட இருந்ததெல்லாம் எடுக்கப்பட்டுச்சு. விலகப்பட்டு இன்னுமே நாங்கள் எங்கள் மீள் குடியேறவில்லை. இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு கனவு இருந்தது. எங்களோட கனவை நோக்கி நாங்க ஓடினாங்க. அப்படின்னா அந்த கனவு ஓடுறதுக்கான ஏதோ ஒரு அமைப்புல யாரோ ஒரு கரம் கொடுத்து எங்களை தூக்கி விடுற அமைப்பு இருந்தது. உண்மைதான். சார் இது இல்லாம எப்படி சார் வாழ்றது? மிச்சம் எதுவும் இல்லாம வாழலாம். உண்மை. இந்த மலையக இளைஞனுடைய கனவு என்ன? கனவு. அவன் தன் இடத்தை விட்டுட்டு வந்து ஒரு கடையில கொழும்புல வேலை செய்யறதா சார் கனவு? இரவுபகலாக நின்ற அதான் நிலையில் அதான் கனவு. நிச்சயமாக சரி, மற்றது நாங்க யாரு சார்? நீ வந்து இருக்கிறது வந்து உன்னை அம்மா அப்பா வேலை செய்யற தோட்டத்துல, நீயும் தொடர்ந்து தோட்டத்துல தான் வேலை தோட்டத்தை செய்யணும்னு செய்யணும். சொல்றதுக்கு நாங்க யாரு? பெரம்பரை அதை மட்டும்தான் சொல்லலாம் அவங்களை. அது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு அதிகாரம் இருக்கா? இல்லை. அப்ப யாரு சார் இதை பாக்குறது? இப்ப நாங்க இந்த திட்டத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இல்லை, திட்டமே அடிப்படையான செல்லுபடியாக நில உரிமை என்பது உரிமையே இல்ல. மார்க்சிൻ്റെ கொள்கைகள் கூட கால் மார்க்ஸ் இந்த நில உரிமை என்பது ஒரு நாட்டில் மிக முக்கியமானது. அது உண்மையிலே இந்த நில உரிமை கிடைக்காத வரைக்கும் அந்த சமூகம் முன்னேறாது. நில உரிமை வழங்கப்படும். அப்ப இது இப்ப நீங்க நலன்புரி திட்டம்னு சொல்றீங்களா இருந்தா சார், இப்ப சமூக பாதுகாப்புன்ற முதலாவது அடைவு என்ன? இப்ப நான் இயல்பு நிலைக்கு வரேன். ஆச்சரியம். நாங்கள் யதார்த்தத்தை யதார்த்த கலைக்கின்ற பேசத்தானே பொழுது வேணும். சமூக பாதுகாப்புன்றது சொல். சொல். அந்த சொல்லுது முதலாவது என்ன? முதல் நீ வாழ்றதுக்கான சுதந்திரம் தான் உன்னோட பாதுகாப்பு தான் முதலாமை போடும். இப்ப நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். இருண்ட ஒரு வட்டத்தை போட்டுட்டு இதுக்கு நீ இருந்து வாழ்றியா இல்லையான்னு கேட்குற மாதிரி கிட்டத்தட்ட சார் 1700 800களில் அடிமை என்று சொன்ன அமைப்பில் தான் கொண்டு வந்து அமைக்கப்பட்ட ஒரு சமூக அமைப்பு தானே. நீங்கள் ஆரம்பிக்கையும் சொன்னீங்க. நான் அதில் இடையூறு பண்ணேன் இல்லை. இப்போ அதை நான் திருப்பி இதுக்குள்ளே கொண்டு வந்து போடுறேன். அதாவது நீங்கள் சொன்னீங்கள் கலனித்துவ ஆட்சியிலிருந்து இலங்கை சரியான பரம்பல், இலங்கைக்கான செல்வ பரவங்களை சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு நாடு. அந்த அடிப்படையில் தான் இலங்கை வந்து கொண்டு இருந்தது. அதன் பின்னர் இந்த அமைப்பு வந்தாண்டு. அப்பவும் சார் பரம்பலை சரியாக செய்யாத ஒரு சமூகம் இருந்திருக்குண்டா அப்போவே திட்டமிட்டு கொண்டு போய் போடப்பட்ட சமூகம் இந்த பெருந்தோட்ட சமூகம் சார். அங்கேருந்து அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வு அடக்குமுறையாக தான் இருக்குது. உண்மைதான். எங்களுடைய வாழ்வு அடக்குமுறைன்னு நாங்கள் சொன்னால் கூட அது சரின்னு சொல்கிற அந்த பொருள். உண்மையில் அங்கே கல்வியில் ஓரளவு முன்னேற்றம் இருந்தாலும் பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து கல்வியில் முளிர முடியாத ஒரு சமூக சிக்கல் இருக்கிறது. அவை நாங்கள் பொதுவாக சொல்வது நீங்கள் கற்க வேண்டும், கற்றும் உண்மை தெரியும். எங்களுடைய பல்கலைக்கழக நண்பர்களோட மலையகத்திலேருந்து நிறைய கல்வி கற்றவர்கள் இருக்கிறார். ஆனால் அது ஒரு சிறிய விகிதாச்சாரம். பெரும்பான்மையானவர்களுக்கு அவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய, சொந்தமாக அவருடைய வாழக்கூடிய சமூக அமைப்பு என்பது உண்மையிலே மலையக வீடமைப்பு அதிகார சபை என்று கூட ஆரம்பித்தார்கள். மலையகத்தினுடைய அபிவிருத்திக்கான சபை அது கூட முடங்கி போய் தான் இருக்கிறது. அல்லது இன்றைய அரசாங்கம் கூடுதலாக அதில் மிக கவனம் செலுத்துகிற ஒரு நல்ல விடயம். இருந்தாலும் நான் நம்புகிறேன் அவர்களுக்கு வாழ்வதற்கான தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டும். இப்போது இவர்களை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க சார்? மலையகத்திலேயும் இவர்கள் தான் அசஸ்மைக்கு தெரிவு செய்யப்பட்டு உண்மையில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டியது போல நான் கூறிய இந்த 6 பரிமாணங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதில் 22 விதமான குறிகாட்டிகள் இருக்கிறது. உண்மையில் 22 குறிகாட்டிகளிலும் மிகவும் பொருத்தமான குறிகாட்டிகள் யாருக்கு இருக்கிறதுன்னா மலையகத்தில் லயங்களில் இருக்கக்கூடிய எங்கள் சகோதர உறவுகள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சொந்த வீடு இல்லை, இருக்கிற லயம் கூட தகரத்தால் போட்டு பொறையாக பராமரிக்கப்படாத பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றது. அவை இது நாங்கள் அஸ்வெஸ்மை என்பது அவர்களை வறுமையிலிருந்து முழுமையாக மீட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடு அல்ல. அவர்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டை வழங்க வேண்டியது சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம். அதாவது சுய தொழில்களாக இருக்கலாம், அவர்கள் சிறு தொழில்களாக இருக்கலாம். அதை நாங்கள் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்துடன் இணைந்து செயற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது மலையகத்துக்கும். ஆனால் உடனடியாக அவருடைய வயோதிபமான தாய் தந்தையர்களை பார்ப்பதற்கு, அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு, முதியவர்களான கொடுப்பனவு செய்வதற்கு இலங்கை முழுவதும் போல் அவர்களும் இந்த திட்டத்தில் நன்மை பெறுவார்கள். ஆனாலும் நாங்கள் எங்களோட திட்டத்திலும் சொல்லுகிறோம், நாங்கள் தொடர்ச்சியாக ஆண்டாண்டு இதை வழங்கி கொண்டிருக்க முடியாது. அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வழங்கி அவர்களை நாங்கள் கிராஜுவேஷன் என்று சொல்கிறோம். இதில் இருந்து அவர்களை அடுத்த தாங்களே சொந்த தொழில் செய்து வாழக்கூடிய ஒரு குடும்ப நிலைக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பொறுப்பை நாங்கள் யாருக்கு கொடுத்துருக்கிறோம்னா சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு. அவை ஆரம்பத்தில் நீங்கள் யோசிச்சிருக்கலாம், முந்தி சமுர்த்தியினுடைய பங்கு என்ன, அஸ்வெஸ்மை வந்த பிறகு நலன்புரி நன்மைகள் சபைகளுடைய பங்கு இங்கே மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் மக்கள் மத்தியில் மிக தெளிவு குறைந்த ஒரு விடயம் என்னென்றால், இது சமுர்த்தியினுடைய மாற்று திட்டமாகத்தான் மக்கள் பார்க்குறார்கள் அஸ்வெஸ்மை. ஆனால் உண்மை அதுவல்ல.
ம். சமுர்த்தியினுடைய ஆரம்பகால வாழ்வாதார மேம்பாடு வறுமையிலே வந்து முற்றுமுழுதாக விடுவிக்கிறதுக்குரிய திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். இலங்கை பூரா சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்கள அலுவலர்கள் இருக்கிறார்கள், சமுர்த்தி வங்கி இருக்கிறது, பல்வேறு சுயதொழிலுக்கு ஊக்கம் கொடுப்பது. எங்களுடைய இலக்கு உடனடி தேவை மட்டும்தான் வழங்குவோம். ஆகவே இங்கே சரி, இருவரும் இணைந்து செயற்படும். இப்போ அப்படி இதுக்கு இல்லை. இப்போ நிதி அமைச்சின் நலன்புரி நன்மை சபையண்டா ஓ. நிதி அமைச்சு எந்த நலன்புரிக்கு இந்த செயற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற சட்டக்கோவை தான் நாங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போ அப்போ நீங்கள் ஒரு நிதியை உட்பாய்ச்சல் செய்வதையோ அல்லது தேர்வெடுப்பதற்கு முன்னர் இதற்கு அமைப்பு சட்டவியல் கோவை ஒன்றை உருவாக்க வேண்டிய தேவையில் சட்ட நிபுணர்கள் அதில் பங்களிப்பு செலுத்தினோம். கட்டாயம் நாங்கள் கொஞ்சம் வெளியிலேருந்து பேசுவோம் சார். என்னென்னா இப்போ டிக்கோயவில் இருக்கிற ஒரு இளைஞன், அவருடைய தாயார் இன்னும் கொழுந்து பறித்து கொண்டிருக்கிறார். அவர் இலங்கையில் கற்று நல்ல பெறுபேறு பெற்று இலங்கை பல்கலைக்கழகத்தில் அதிசிறந்த பெறுபேறு பெற்று புறமை பரிசில் போய் வெளிநாட்டில் அவர் கற்கிறார். கற்று அவர் முதுமானி படித்து கொண்டிருக்கும் போது அந்த நாட்டிலேயே வேலை கிடைக்குது. முதுபானி முடிய அந்த நாட்டிலே வேலையை கொடுத்து பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கு பிஆருக்கு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ ஒரு இங்கிலாந்துலேயோ இல்லாட்டி நோவேலோ ஒஸ்லோலையோ அவர் நிலம் வாங்கி அந்த நிலத்தில் தன்னுடைய வீட்டை கட்டி நல்லா இருப்பார். திருமணம் முடித்து தன் தாயையும் தந்தையும் எடுக்கிறதுக்கு வழி இருக்குது. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் சார் நலன்புரி நன்மைகள் சபை. அப்போ இங்கே ஒரு சட்டக்கோவை அடிப்படையில் உருவாக்கப்பட வேணும் சார். அவர்கள் வாழ்வதற்கான உரிமை முதல் அவர்களுக்கு இருக்காண்டு. இப்போ நாங்கள் வாழ்கிறதுக்கு உரிமையை பற்றி பேசல சார், கொடுப்பனவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது உங்களோட பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து கொள்கை ரீதியான பிரச்சனை. இது நீங்கள் ஒரு அடிப்படையில் சரியாக செய்யும். இதை நாங்கள் ஏன் இதில் பேசுகிறோம்டா ஒரு ஏதோ ஒன்றை மறைச்சு கொண்டு சார் ஏதோ ஒன்றை நாங்கள் பேசுகிற மாதிரி நாங்கள் இருக்கல. அதாவது குறைஞ்சபட்சம் நாங்கள் 2 பேரும் பேசுகிறதாவது ஒரு கருப்பொருளாக மாறலாம், உண்மையாக பேசலாம். சரி, அப்படியேண்டா இங்கே மறைக்கப்பட்ட ஒன்றுக்கு நாங்கள் ஏதோ காட்டுற மாதிரி. முதல் அவர்கள் இந்த இடத்தை சேர்ந்தவர்கள், இதுதான் அவர்களுடைய முகவரி என்று நாங்கள் கொடுக்கலாம். நீண்ட காலத்துக்கு தபாலகங்களே இல்லாமல் தான் அவர்களுடைய கடிதங்கள் கம்பெனிகளில் தான் வழங்கப்பட்டது. இப்பொழுதுதான் அவர்களுக்கு தபாலகங்கள் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. 2வது, ஒரு குத்தகைக்கு ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்கிறதாண்டா இன்றைக்கும் நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கிறீங்களா இருந்தால் சொந்த வீட்டில் இலங்கையில் உங்களுக்கு டீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். டீட்டுக்கு வந்து நீங்கள் உரிமை கோரையில ஓனர்ஷிப் இல்லை. ஏன்? இலங்கை சட்டம் இலங்கை அரசுக்குத்தான் இலங்கையின் அத்தனை நிலங்களும் சொந்தம். எனக்கு இந்த மூடி மறைப்பு விலங்கையில் என்னண்டு, ஏன் இலங்கை அரசு இவர்களுக்கு இருப்பதற்கான சில, அதுவும் இலங்கையில் மத்திய மலைநாடு தான் 2வது பெரிய மாவட்டம், மத்திய மாகாணம், 1வது வடமேல் மாகாணம். ஆனால் அதுவும் போய் சார். நீங்கள் நிறைய கற்றறிந்தவர், முக்கோண வடிவத்தில் இருக்கிற மண் நேர்முகப்படுத்தியவர்களாக இருந்தால் பயன்பாடு குறைவு. ஆகவே இப்போ இதில் எக்கச்சக்கமான பெரிய கேள்வி இருக்குது. அப்போ இதை கொடுக்கறதுக்கான வழி அரசுக்கு இருக்குது. யார் இதை அழுத்தம் செலுத்த போயினோம்? உண்மையில் அண்மை காலமாக நாங்கள் இந்த ஊடகங்கள் மூலம் அறிந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது அரசு பிரகடனப்படுத்தி இருக்கிறது, அவர்களுக்கு நாங்கள் முதல் 7 பேச்சு வழங்குகிறோம், 10 பேச்சு வழங்குகிறோம், வீட்டுக்கான திட்டங்கள்னு சொல்லி. அவ்வாறு வழங்கப்படுகின்ற ஒரு தேசிய கொள்கை நடைமுறைப்படுத்துகின்ற காலத்திலே இல்லை நடைமுறைப்படுத்த தொடங்கினால் இந்த நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரலாம். அதாவது அவர்களுக்கு நாங்கள் வீடு அமைத்து கொடுப்பதிலும் பார்க்க அந்த நிலத்திலே அவர்கள் உரிமை கொள்ளக்கூடிய உரிமை மாற்றத்தை அரசு கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் அதை நடைமுறைப்படுத்துவது உண்மையிலே எங்களுடைய பெருந்தோட்ட அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட அமைச்சிருக்கிறது, அந்த அமைச்சு நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஆனாலும் நீங்கள் கூறியது போல அதனுடைய வினைத்திறன் எவ்வாறு இருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் உண்மையில் நிலத்துக்கு தேவை இருக்கிறது, எவ்வளவு குடும்பங்கள் இந்த ஒரு வருடத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது, மீதி நிலங்கள் எவ்வாறு வழங்கி முடிக்க இருக்கிறது என்பது ஒரு மலையகத்தினுடைய புத்திஜீவிகள் மட்டத்திலும் இதை பற்றி ஒரு ஆழமான தேவைப்பாடு இருக்கிறது. இதை உற்சாகப்படுத்த அடுத்த சந்ததி அந்த இடத்து ஒரு சமூகம் ஒரு தன் நிலத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு மூல காரணம் நில உரிமை இன்மை இல்லை. அது மாற்று கருத்து இல்லை. அது எந்த நாடாக இருந்தாலும் சரியா. இன்றைக்கு வலிமையான நாடா ஒரு இஸ்ரேல் இருக்குண்டா அவர்களோட மூல பிரச்சனை நிலமாக இருந்தது தான். அப்போ இப்போ இவர்கள் விலகி போகிறார்களா இருந்தா சார், இப்போ இவர்கள் இப்போது கனவு காணுகின்ற தொழில் நாங்கள் 50 வருடங்களுக்கு முன்னர் எதை தேடி போனோமோ அதான் தான் இருக்கு.
ஆனா இது ஒரு இன்றைக்கு ஆழமான பிரச்சனை உண்டு. இன்றைக்கு உண்மையான அதிசிறந்த கல்வி என்று இப்போ நான் கூட கல்வி பகுதியில் வேலை செய்கிறேன். பேசிக்கொண்டிருக்கிறது பயோடெக்னாலஜி, ம். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இது ஏஐன்னு ஓகே ஐஸ் தான் சொல்கிறேன். அது விவசாயம் சார்ந்த விடயங்களுக்கு தான் இப்போ மீண்டும் பெரிய டிமாண்ட் வருது. அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறதே அந்த பகுதி. விவசாய பகுதிகள். இது கவலையாக இருக்குது சொல்கிறதுக்கு. அப்போ அவர்களுக்கு அந்த கனவை நாங்கள் காட்டுறதுக்கு ஒரு உரிமையை கொடுத்தா சார், இப்போ நீங்கள் கொடுக்குற அஸ்வசுமையில் திருப்பி உங்களுக்கு அந்த IMF சொல்கிற விஷயங்களை குறைச்சு கொள்ளலாம். கொடுக்குறதுலும் பார்க்க நீங்கள் கூறியது போல கொள்கை ரீதியாக அவர்களை சுய தொழில் செய்யக்கூடிய, விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தை வழங்கி அவர்களை நாங்கள் மேம்படுத்துகின்ற பொழுது எங்களுடைய இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக பெருந்தளவில் இருக்கும். அடுத்த சின்ன மரக்கறி என்பது எப்பொழுதும் மக்களுக்கு தேவையான கட்டாயம். அடுத்த சின்ன கேள்வி சார், சிறு என்ன சொத்துரிமை சிறு தோட்ட உரிமையாளர்கள் 100க்கு 90க்கும் மேற்பட்டவர்கள், அதாவது பெருந்தோட்டத்தில் இருக்கிற 100க்கு 95க்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்களாக தமிழ் பேசும் மக்களாக இருக்கும் பட்சத்தில், சிறு தோட்ட உரிமையாளர்களில் 100க்கு 90க்கும் மேற்பட்டவர்கள் சிங்கள மக்களாகவே இருக்கிறார்கள். நிலம் சார்ந்த பிரச்சனை தான் இதுக்கு அடிப்படை காரணம். அப்போ அந்த பகுதியிலேயே அப்படித்தான் இருக்குது. அப்போ உண்மையாக சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சவர்களுக்கு இப்போ இது ஒரு இப்போ இது பேசப்பட வேணும். நீங்கள் அந்த திட்ட அமைப்பாளராக இருக்கிறீங்க, இது சார்ந்த விடயங்கள் நிச்சயமாக பேசப்பட்டால் தான் சார் இதுக்கு சரியான. நாங்கள் இதில் வெளிப்படையாக கூறுகின்ற பொழுது இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறது, அவர்களுக்கு ஒரு சோஷியல் சேஃப்டி நெட் அரசாங்கம் கொடுக்குறோன்ற அடிப்படையிலே, அதாவது மிகவும் வல்னரபிள் குரூப், மிகவும் பாதிப்புக்குள்ளான குடும்பங்கள் ஆரென்று பார்த்தா மலையக மக்கள் என்பது 2வது கேள்விக்கு இடமில்லை. நீங்கள் கூறியது போல அவர்களுக்கு நான் தற்காலிக உதவிகள் வழங்குவது ஒரு நல்ல சிறந்த முடிவு அல்ல. அவர்களை நீண்டு நிலைத்திருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை எங்களுடைய சமூக குறிகாட்டியிலே முக்கியமாக நீண்டு நிலைத்திருக்கக்கூடிய பேண்தகு விடயங்களை தான் கவனிக்க வேண்டும். ஆகவே நான் நம்புகிறேன் இது ஒரு தேசிய கொள்கை ரீதியான விடயம். மலையக மக்களுடைய பிரதிநிதிகளோ அல்லது மலையகம் சார்ந்த அமைச்சுக்கள் இதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். நீண்டகால அபிவிருத்தி திட்டங்களில் அவர்கள் இதில் முக்கியத்துவம் கொடுத்து செய்யலாம். நான் நம்புகிறேன் இப்படி இருக்கிற அரசியல் சூழ்நிலை மலையக மக்களுக்கு சார்பாக இருக்கிறபடியால் அவர்கள் அதை உரிய முறையில் வழியை நடத்தி பெற்றுக்கொள்ள வேண்டியது நான் நம்புகிறேன். நிறைந்த மலையக புத்திஜீவிகள் இருக்கிறார்கள், அமைப்புகள் இருக்கிறது. அவர்கள் அரச கொள்கைகளோடு இணங்கி அதை வடிவமைக்கின்ற பொழுது நீண்ட காலத்திலே எங்களுடைய இந்த ஆதங்கம், நீங்கள் சொல்ல வருகின்ற மனக்குறை, நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக நாங்கள் ஒரு சாதாரண பொதுமகனாக கண்கூடாக நீங்கள் சாதாரண பொதுமகன் இல்லை, அதனால தான் கேட்குறேன். அதனால அது தீர்க்கப்பட வேண்டிய அஸ்வசுமைன்ற அத்தனை உள் விஷயங்களையும் நாங்கள் பேசலாம். உண்மைதான். கல்வி அப்படி இருக்கு, சுகாதாரம் அப்படி இருக்கு, எல்லாமே அவர்களோட மிகவும் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் சார். மற்றது இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒரு திரைசேரியிலையும் மக்கள் பணியின் நிதி செயலாளராக இப்போ அதே நேரத்தில் இப்போ உங்களுடைய அனுபவத்தை நாங்கள் அனுபவத்தில் பேசினோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நீங்கள் தான் இதை சரியாக சொல்கிறதுக்கு குறிப்பிட்டோன்னா, நான் மலையக அமைச்சில் பெருந்தோட்டம் இருந்த பொழுது ஒரு வருடம் அந்த அமைச்சிலே வேலை செய்தேன். அந்த பொழுது நான் மலையகத்தின் பல மாவட்டங்களுக்கும் பல வீடுகளுக்கும் சென்று பார்க்கக்கூடிய இருந்தது. உண்மையிலே நீங்கள் கூறியது போல் நாங்கள் வடபகு மாகாணத்திலே இருந்து யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் யுத்தம் இல்லாமலே ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம் இன்றைக்கும் பாதிப்பாக இருக்குன்னு சொன்னால் மலையகம். அவை உண்மையிலே நாங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அடிப்படையிலே கைதூக்கி விட வேண்டிய குடும்பம் யார் முதலாவது என்றால் மலையகம். அதை விட இன்னொரு கேள்வி இருக்குது சார். கண்டி மாத்தளை மாவட்டத்தில் அரச காணிகள் பாதுகாப்பட்டு பார்வையற்று போயிருக்கு. ஆனால் அந்த பகுதியினருக்கு அந்த இடத்துல எனக்கு விளங்கவே இல்லை. அது என்ன அது மொத்த சனத்தொகையை பாருங்க சார். நீங்கள் கூறியதோ இந்த தேசிய கொள்கை வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த பலம் சக்தி என்பதுதான் உண்மையில முதல் அவர்கள் நாடற்றவர்களாக, இன்னொரு குடியுரிமையற்றவர்களும் இருக்கு. அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தின கட்சிகளும் சார். நான் அரசியல் பேச இல்லை, தொழிற்சங்கத்தை வச்சிருக்கிறதுனால தொழிற்சங்கத்தை வச்சுதான் அந்த மக்களை அவர்கள் நிர்வகிக்க முடியும். அப்படி என்றால் நிச்சயமாக தொழிற்சாலை தேவை என்றால் மரகரம் ஒன்று இருக்கு. ஒரு அங்கே ஒரு ஒரு தொழில் நடக்க வேணும். அப்போ தொழில் வழங்குனர் ஒருத்தர் வேணும். அது வெள்ளக்காரனாக இல்லாவிட்டாலும் யாரோ ஒருத்தர் செய்கிறோம். அப்போ இது ஒரு மறைமை. இது சாதாரண ஒரு சின்னவருக்கும் இப்போ புரியுது, இப்போ அடுத்த சந்ததிக்கு புரியுது. அப்போ இப்போ அதெல்லாம் இல்லை, அந்த கதையெல்லாம் முடிஞ்சுது.
அது அது அதனால தானே சார் இப்ப அந்த தொழிற்சங்கங்களுக்கு வோட் போடாம, வோட் பண்ண அந்த ஆமாம். மக்களே சார் தங்களோடு இருந்த ஆட்களுக்கு வோட் பண்ணித்தான் இப்ப என்பிபியை சேர்ந்த என்பிபி ஆட்களுக்கு வந்தது உண்மைதான். சராசரி அந்த ஆட்களை தான் தொழிற்சங்கத்துக்கு மாற்றான ஒரு எண்ணம் மேலோங்கி மக்கள் இருக்கு. மேலோங்கிட்டு. அப்ப இப்ப அடுத்தது அந்த மக்கள் குடுத்த வாக்க வாக்கு அரசு இப்ப உடனடியாக செயற்படுத்த வேண்டிய ஒரு தேவை செயற்படுத்த இருக்கு. மற்றது இப்ப நாங்க சொல்ற இந்த கட்டமைப்பு சார், இது ஒரு ஐஎம்எஃப்ன்ற இப்ப சட்டக்கோவை உங்களுக்கு சொன்ன சட்டக்கோவைக்கு விரோதமானதா இருந்தா நாங்க இத பத்தி பேசலாம். கதையில் அது சரி. இது அதுக்கு உள்வாங்கப்பட்ட உள்வாங்கப்பட்டிருக்கு. இப்ப நான் அதத்தான் தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இத நாங்க சரியா சொல்லேக்க தான் அது புரியும் என்ன சார். உண்மை உண்மை. இப்போ உங்களை போன்ற இந்த அறிவுசால் விடயங்களை கையாளுகின்ற அட்வொகாட்டா போன்றவர்கள் நிச்சயமாக இவ்வாறான ஒரு திறந்த கலந்துரையாடல்களை மேலும் வலுப்படுத்த வேண்டும். இப்போ எங்களுக்கும் நிறைந்த நான் அந்த அமைச்சில் கடமையாற்றினபடியாலும் தெரியும். நீங்கள் கூறியது போல் இது வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது. ஆனாலும் அதனுடைய முடிவு எப்படி இருக்கிறதுன்றால் அதே முடிவாக தான் இருக்குது. அவை நான் முடிவை நோக்கி போக வேண்டுமா இருந்தால் இந்த விடயங்கள் ஒரு கொள்கை ரீதியானதும் அதில் ஒரு ஒரு புலமைசார் அறிவோடு தான் இந்த விடயத்தை கையாளலாம். நாங்கள் ஒரு சண்டை பிடிச்சு எடுக்க இயலாது. ஆனால் இதனுடைய உண்மை தத்துவத்தை கொடுத்து நாங்கள் செய்யலாம். ஒரு டிப்ளமேட்டிக்கான முறையில் அதை கையாள வேண்டும் நான் நம்புகிறேன். இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையிலே மலையகத்தைச் சேர்ந்த புத்திஜீவிகளும் மலையகம் சார்ந்த அமைப்புகளும் இதில் கூடுதல் கவனம் செலுத்தினால் இன்றில்லாவிட்டாலும் நாளை இந்த திட்டங்கள் வெற்றியளிக்கலாம் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் விடயப்பரப்புக்குள் ஒரு 25-30% சார் உங்கள்கிட்ட எடுத்தேன். ஏனெண்டா இதுக்கு பாதிக்கப்பட்டவை இவைதானு தெரிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு மேலே நாங்கள் உள்ளுக்கு இருக்கிற விஷயத்தை விட உங்களோட அனுபவம் மூலமாக அது எடுத்துரைக்கிற தேவை தான் இங்கே முக்கியம். நாங்கள் திருப்தி அடைகிறோம். ஏன்னா அது உண்மையை நாங்கள் சொல்வதற்கு பின்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையை நாங்கள் எல்லோரும் கதைக்க வேண்டிய தேவை ஒன்று ஏற்பட்டுருக்கிறோம். அதை விட எஸ்யூ சந்திரகுமாரன் சார் வந்து நான் உண்மையில் உங்களை நேர்காணத்துக்கு வர்றதுக்கு முதல் இத்தனை உள்ளடக்கங்களில் நீங்கள் வெளிப்படையாக சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்க இல்லை. நான் நீண்ட காலமாக செய்த அட்வொகாட்டா நேர்காணலிருந்து உண்மையாகவே திருப்தியாக நான் இருக்கிறேன். என்னென்னா நீங்கள் அவ்வளவு விடயங்களையும் எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்கிற ஒரு நேர்மையானவராக இருக்கு. நாங்கள் அரச விரோத கொள்கை எதுவுமே கதைப்பதில்லை. ஆனால் இன்று இருக்கிற தேவையையும் மக்களுடைய உணர்வுகளையும் பிரதிபலிக்கின்றது என்பது ஒரு அவசியமான விடயம். இல்லாட்டி நாங்கள் மனிதனாக பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஏன்னா நாங்களும் அந்த வழியை பார்த்தவை என்ற அடிப்படையில் எங்களுக்கு அது புரியும். எங்களுடைய பங்களிப்பு என்பது ஒரு சமூகத்துக்கு சென்று அடையுதுன்றது எங்களுக்கு ஒரு திருப்தியான விடயம். அதை மக்களை ஒரு மீளெழுச்சி ஒன்று செய்யப்பட வேண்டும். நிதி அமைச்சின் நலன்புரி நன்மைகள் சபையின் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் பிரதி திட்ட பணிப்பாளர் எஸ்யூ சந்திரகுமாரன் அவர்கள் தனது கட்டுப்பாட்டிற்குள் உள்ள பலவற்றையும் கட்டுப்பாட்டிற்கு இல்லாத இன்னும் பல தனது சிந்தனையையும் எங்களுக்காக இன்று நேர்காணல் தந்திருப்பதற்கு மிக பெரும் நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. உண்மையிலே அட்வொகாட்டா போன்ற இவ்வாறான நிகழ்ச்சிகள் மூலமாக மக்கள் மத்தியிலே அது தமிழ் பேசும் மக்களை சென்றடைய வேண்டிய விடயங்களில் இவ்வாறான கலந்துரையாடல்கள் மிகவும் பயனுடையதாக இருக்கும் நம்புகின்றோம். உண்மையிலே இந்த நலன்புரி விடயங்களோ அஸ்வஸ்ம சம்பந்தமாக பொதுமக்களுக்கு ஐயப்பாடுகள் வருகின்ற பொழுது 1924 1924 அது எங்களுடைய ஹொட்லைன். தமிழ் மொழியிலே வழங்குறதுக்கு தகவலாக இருக்கிறோம். ஆகவே மக்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற இவராவது தங்களுடைய நலன்புரி நன்மைகள் தொடர்பாக நாங்கள் முழுமையான விடயங்களை கதைக்க நேரப்போதாமல் இருந்தபடியால் 1924 என்கின்ற ஹொட்லைனை வந்து அவசர அழைப்பு ஊடாக நீங்கள் அழைத்தால் எங்களுடைய அலுவலர்கள் ஊடாக புறப்பட வேண்டிய தகவல்களை வழங்குவார்கள் என்று இந்த இடத்திலே நினைவூட்டி கொண்டு மீண்டும் எங்களுடைய ஐயாத்துரை கஜமோகன் அவர்கள் நீண்ட ஊடகவியலாளராக அவரை பல தடவைகள் சந்தித்திருக்கிறேன். அதாவது நேரே கண்டிருக்கிறேன். ஆனாலும் ஒரு நேர்முக கலந்துரையாடலுடைய அவருடைய யதார்த்தமான கலந்துரையாடலுக்கு எனது தனிப்பட்ட நன்றியையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நீங்கள் அந்த 1924 சொல்லிக்க நான் அதை டக்குன்னு கூகுள் அடித்து 1924 எவ்வளோ முக்கியத்துவம் பூர்வம்னு தேடி பார்த்தேன் சார். விட வருகிற வரலாற்று ரீதியாக பல முக்கிய அரசியல் சமூக மற்றும் இயற்கை நிகழ்வுகள் நிறைந்த ஆண்டா 1924. ஆகவே இது ஒரு முக்கியமான இலக்கம். உங்கள் அரசியல் மற்றும் உங்களுடைய அடையாளத்துக்கும் உங்களுடைய நிதி வலிமைக்கும் நீங்கள் கையாள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 1924 என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டு சந்திரகுமாரன் ஐயாவுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி.